ஸோ நான் நிறைய விஷயம் யோசிக்கிறேன். ஆனா எதையுமே என்னால ஒரு விஷயத்துல என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப ஸ்டக்கா ஃபீல் பண்றேன். மென்டலி ஸ்டக்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ, நீங்க இத பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. லைக் வீக்லி ட்வைஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப பண்ணலாம். ஆஃபன் யூ வாண்ட். உங்களுக்கு எப்ப நீட் இருக்கோ அப்ப பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கே தெரியும் அது. நான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது? எனக்கு வந்து சில நிறைய விஷயம் வந்து என்ன தடுத்துட்டே இருக்கு. ஆனா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வரப்போலாம் நீங்க பிரெயின் டம்ப் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் மந்த்லி ஒரு த்ரைஸ் பண்ணலாம். ஆல்சோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். அது உங்க இஷ்டம். எவ்வளோ தேவைப்படுதுன்னு அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க மென்டல் கிளட்டர் பண்றப்போ, இது வந்து உங்களுக்கு நிறைய தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ்க்கு இன்ஸ்பிரேஷன்ஸை நிறையா கொடுக்கும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் அங்கே உருவாகும். தேவையில்லாத விஷயம் வெளியே போயிடுச்சுன்னா தேவையான விஷயத்துக்கு அங்கே ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். ஆல்சோ உங்களோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இது எல்லாமே குறையும். அண்ட் தென் உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது நல்லா கிளாரிட்டியோட நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஓகே இதுதான் நான் பண்ணணும். இப்போ இதுக்கான டைம் கொடுக்கணும், இவ்வளோ டைம் கொடுக்கணும், இவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், இதுக்குள்ளே இந்த வீக்குள்ளே இதை நான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கிளியராக நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அதை முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து பூஸ்ட் ஆகும். அண்ட் தென் ஸோ நீங்கள் உங்கள் தாட்ஸை வந்துட்டு என்ன சொல்கிறது, அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி தாட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. எனக்கு இப்போது சில பேர் வந்து நெகட்டிவாகவே தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதை வந்து அவங்க வாட்ச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு ஏன் இப்படி நான் வந்து கொஷின் கேளுங்க, ஏன் வந்து எனக்கு நெகட்டிவ் தாட்ஸே வந்துட்டுருக்கு, நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீங்கள் ரீவேல்யூ பண்ணுங்கள். ஓகே. அதை வந்து கவனிங்க. தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸுக்கு லிசன் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை எப்படி நம்ம வந்து இதை மாற்றலாம், அதுக்கான அஃபர்மேஷன் என்ன கொடுக்கலாம், ஏன் இப்படி நம்ம நெகட்டிவாக போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி. ஒரு வேளை தேவையில்லாத தாட்ஸ் வருதுன்னா நான் ஏன் ஓவர் திங்க் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே இதில் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பிரெயின் டம்ப் பண்ணுறது. ஸோ எமோஷனல் ரிலீஸ் அண்ட் தென் ஹீலிங். ஸோ மெயினாக வந்து உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல அங்கே ஹீலிங்கும் நடக்கும். ஆல்சோ உங்களோட நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு தூங்காமல் இருப்பீங்க இல்லையா, அந்த இன்சோம்னியா அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த ஸ்லீப் ஷெடியூல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தென் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மைண்டு கிளியர் ஆகிடுச்சுனாவே நைட்டு வந்து எதுவுமே மைண்டு உங்ககிட்ட பேசாது. அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் ஆகும், மோட்டிவேஷன் இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்னதாக நீங்களே அக்கம்ப்ளிஷ் ஜெயிச்சிட்டே வரதை நீங்களே பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வாட் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுதான்.